அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். வீரதீர மிக்க மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். வேலை செய்யும் இடத்திலும் சமுதாயத்திலும் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். சில அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்க பெறுவீர்கள். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கலை திறன் படைத்த ரிஷபராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில ரிஷபராசி அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அவைகள் நல்ல விதத்தில் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில அன்பர்களுக்கு இன்னல்கள் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனைவியின் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும்.
தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் அவைகள் எளிதில் வெற்றிகரமாக நடைபெறும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். நீண்ட காலமாக மிதுனராசி அன்பர்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தங்களது நிர்வாக திறமை தற்சமயம் நன்கு வெளிப்படும். சில அன்பர்களது வீட்டில் வீடு பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானத்துடன் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும், மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும், செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மிதுன ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். சில அன்பர்களுக்கு வீண் பணிகளும் வந்து சேரும். பொருள் இழப்பும் சில அன்பர்களுக்கு உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். இழந்த பொருள்களும் திரும்ப கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். செல்வந்தர்களின் நட்பு கிடைக்கும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் தாங்கள் பொறுமையுடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுப்பதில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் கடகராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.
நிர்வாக திறன்மிக்க சிம்மராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி தங்களை தேடி வரும். தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாக நேரிடும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஏற்கனவே தாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் தற்சமயம் வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது குழந்தைகள் வழியில் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நண்பர்களின் சேர்க்கையும் அதிகரிக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் மற்றும் புதிய பதவிகள் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் எக்காரணம் கொண்டும் தலையிடாமல் இருப்பது நல்லது. இல்லையெனில் தங்களுக்கு மீன் வம்புகளுக்கும் சண்டைகளுக்கும் ஆளாக நேரிடும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பணவரவும் பொருள் வரவும் உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்தவராக தாங்கள் திகழ்வீர்கள். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு
நோயும் கவலையும் உண்டாகும். குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் தற்சமயம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஏராளமான பணவரமும் பொருள் வரவும் உண்டாகும். பகைவர்கள் கூட தற்சமயம் நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாங்கள் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதேனும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி வகைகள் கிடைக்க பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பகைவர்களை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக வரன் பார்த்து கொண்டு இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்வதால் அவர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். அரசாங்கத்தின் மூலமாக தங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். சொத்து சுகம் ஏற்படும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால்
மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பண வரவு உண்டாகும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் கிடைக்க பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். பகைவர்களை களத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் கிடைக்க பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. தங்களது பேச்சில் கவனம் தேவை. சில தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செயல்களை விரைந்து முடிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சில மகர ராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் கிடைக்க பெறுவீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பர்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுவதால் பல இன்னல்களுக்கு ஆளாக வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு காரியத்தையும் நன்கு ஆலோசித்து மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான வழியில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை
வழங்குகின்றார். தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு சில பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறும். செல்வமும் செல்வாக்கும் சில அன்பர்களுக்கு பெருகும். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையின் காரணமாக சில அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்களது குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் தங்களை விட்டு அகலும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குமியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்க பெறுவீர்கள். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள்.
ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்க பெறுவீர்கள். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் புதன் சிம்ம ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்ப ராசியில் பக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மேசராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:24 முதல் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை 6:06 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி மாலை 6:06 முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு 12:23 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இரவு 12:23 முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை 4:34 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வருகின்றது.